நாங்க இப்ப முற்சேர்க்கைகளும் அழகு மாற்றமும் சம்பந்தமான ஒரு அறிவு உங்களுக்கு ஈக்கணும். சரி, நீங்க பிசிக்ஸ்லயும் படிச்சிருக்க கூடும். இருந்தாலும் நான் இதை லைட்டா உங்களுக்கு சொல்லித்தரேன். எங்கட கெமிஸ்ட்ரிக்கு தேவையான அளவு முற்சேர்க்கைகளை நீங்க படிக்கணும், அழகு மாற்றமும் நீங்க தெரியும். ஏன்னா எங்க கெமிஸ்ட்ரியில பின்னுக்கு வர சில சாப்டர்ஸ்ல அழகு மாற்றம் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். பின்னுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலாம் உங்களுக்கு பின்னுக்கு வர பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலாம் சில அழகு மாற்றங்கள் தேவை. இங்க இந்த கெமிக்கல் கால்குலேஷன்ல கூட சில அந்த சென்டிமீட்டர் கியூப் அதை டெசிமீட்டர் கியூபா மாத்துறது, டெசிமீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கியூபா மாத்துறது, இது ரிலேட்டடா உங்களுக்கு கட்டாயம் அழகு மாற்றம் தேவை. சரி, அதனால நான் இந்த சாப்டரை லைட்டா படிச்சு தான் போவேன். இதை நீங்க தெளிவா பண்ணிக்கணும். சரியா? இப்ப இதுல இந்த சார்ட்டை பாருங்க. இந்த முச்சேர்க்கைகள் அதுக்கான குறியீடுகள் உங்களுக்கு தெரியும். சரியா? முக்கியமா இந்த காரணிகளும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் அழகு மாற்றத்துல பேசிக் கான்செப்ட். இப்ப கவனிங்க, 10/12. இந்த 10/12 நாங்க சொல்லுவோம் பிகோ அப்படின்னு சொல்லுவோம். 10/12 நாங்க பிகோன்னு சொல்லுவோம். இது சிம்பிள் பீன்னு நாங்க குறிப்போம். சிம்பிள் பீன்னு நாங்க குறிப்போம். இந்த 10/9 உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் நானோடு நாங்க சொல்லுவோம். இது சிம்பிள் எண் என்று குறிப்போம். சிம்பிள் எண் என்று குறிப்போம். சிம்பிள் எண் என்று குறிப்போம். 10/6 நாங்க மைக்ரோன்னு சொல்லுவோம். மைக்ரோன்னு சொல்லுவோம். இத இந்த அடையாளத்துல நாங்க குறிப்போம். 10/3 நாங்க மில்லின்னு சொல்லுவோம். மில்லின்னு சொல்லுவோம். அத நாங்க சிம்பிள் எம் மாதிரி குறிப்போம். இங்க 10/2 இத நாங்க சென்ட்ரின்னு சொல்லுவோம். சென்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த சென்டிமீட்டர் அதாவது சென்ட்ரின்னு சொல்றது சிம்பிள் சில நாங்க குறிப்போம். சிம்பிள் சில நாங்க குறிப்போம். 10/1 டெசின்னு சொல்லுவோம். இத சிம்பிள் டி ல நாங்க குறிப்போம். சரியா? இத நீங்க தெளிவா வைங்க. அடுத்து 13ன்னு சொல்றதை நாங்க கிலோன்னு சொல்லுவோம். 13 நாங்க கிலோன்னு சொல்லுவோம். இத சிம்பிள் கேல நாங்க குறிப்போம். சிம்பிள் கேல குறிப்போம். 16 நாங்க மெகான்னு சொல்லுவோம். மெகான்னு சொல்லுவோம். இத கேபிட்டல் எம் ல நாங்க குறிப்போம். கேபிட்டல் எம் ல குறிப்போம். 19 ஜிகான்னு சொல்லுவோம். இத கேபிட்டல் ஜி ல குறிப்போம். 12 டெரான்னு சொல்லுவோம். இத கேபிட்டல் டி ல குறிப்போம். சரியா? இதோட முற்சேர்க்கைகள் இந்த காரணி பெயர் குறியீட்டு. இதுலயும் உங்களுக்கு மெயினா யூஸ் ஆக போறது இந்த நெனோ யூஸ் ஆகும், மைக்ரோ யூஸ் ஆகும், மில்லி யூஸ் ஆகும், சென்டி யூஸ் ஆகும், டெசி யூஸ் ஆகும், கிலோ, மெகா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஜிகாவும் லைட்டா தெரிஞ்சுக்கணும். சரியா? இது எல்லாமே உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிக்கணும் அழகு மாற்றத்துக்கு. இந்த 10/12 அடுத்தது இந்த 10/12 உங்களுக்கு அந்த அளவு தேவைப்படாது. இது அவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே. சரியா? இது அவ்வளோத்தையும் நீங்க அழகா எழுதி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடான பிராக்டிஸ நாங்க தரோம். சரியா? இதை நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த அழகு மாற்றம் சார்பான ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். சரியா? இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த முற்சேர்க்கைகளுக்கு இத்தனை இது ரிலேட்டடான அழகு மாற்றம் சார்பான கேள்விகளை எப்படி செய்யறது அப்படின்னு நான் சில கேள்விகளை உங்களுக்கு விளக்கப்படுத்தி அதுல இருந்து சில ஐடியாக்கள் எடுத்துட்டு நீங்க கேள்வி செய்யுங்க. சரியா? நான் சில கேள்விகளை உங்களுக்கு தரேன். முதலாவது கேள்வி, 2 சென்டிமீட்டரை மீட்டர்ல மாத்தி காட்டட்டும். 2 சென்டிமீட்டரை மீட்டர்ல மாத்தி காட்டட்டும். இரண்டாவது 3 மில்லிமீட்டரை மீட்டர்ல மாத்தி காட்டட்டும். மூணாவது கேள்வி சொல்றாங்க 4 மைக்ரோமீட்டரை எங்களுக்கு மீட்டர்ல தரட்டும். இது மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி 4 சென்டிமீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துல எங்களுக்கு தரட்டும். சரியா? இது எங்களோட நாலாவது கேள்வி. அஞ்சாவது கேள்வி 6 மில்லிமீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துல தரட்டும். இது எங்களோட அஞ்சாவது கேள்வி. லாஸ்டா ஒரு கேள்வி பார்ப்போம். 15 சென்டிமீட்டர் கணத்தை எங்களுக்கு டெசிமீட்டர் கணத்துல தரட்டும். சரியா? இப்ப நான் உதாரணத்துக்கு தந்திக்கிறேன். இது நீங்க தெளிவா விளங்கிக்கோங்க. ஆரம்பத்துல எல்லாத்தையும் நான் மீட்டருக்கு மாத்த சொல்றேன். சரி, இது சார்பான ஒரு ஐடியா உங்களுக்கு. அதுக்கு பிறகு வர்க்கம் சார்பான மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்த சொல்றேன். அப்ப மில்லிமீட்டர் வர்க்கத்திலிருந்து மீட்டர் வரும், சென்டிமீட்டர் வர்க்கத்திலிருந்து மீட்டர் வரும். இதுக்கு பிறகு பாருங்க சென்டிமீட்டர் கணத்திலிருந்து டெசிமீட்டர் கணத்துக்கு மாறும். சரி, இங்கத்தான் உங்களோட விஷயம் இருக்குது.
இதுதான் உங்களுக்கு மெயினா தேவைப்பட்ட விஷயம். சரி, இதுக்காக தான் நாங்க எவ்வளோத்தையும் படிக்கிறோம். சரி, அதை நீங்க தெளிவாக இப்போ இந்த கேள்விகளை நாங்க செய்வோம். இப்ப 2 சென்டிமீட்டர் இருக்குது, இதை மீட்டருக்கு மாத்த போறோம். இங்க பாருங்க 2 சென்டிமீட்டர். சோ 2 அப்படி இருக்கணும். எங்களுக்கு தெரியும் சென்டின்னு சொன்னா கவனிங்க, எங்களுக்கு தெரியும் சென்டின்னு சொன்னா 10/2. சோ சென்டிக்கு பதிலாக 10/2 போடுவோம். இந்த மீட்டர் அப்படி. சோ நாம மீட்டர்ல மாத்திட்டோம். இவ்வளவு சின்ன வேலை 2 தர 10/2 மீட்டர் எழுதி அவ்வளவு. சரியா? இப்ப 3 மில்லிமீட்டரை மீட்டருக்கு மாத்துறோம். சோ 3 அப்படியே கேட்டும். மில்லின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 10/3. சோ மில்லிக்கு பதிலாக 10/3 போடுங்க. இந்த மீட்டர் அப்படி போடும். சோ நாம மீட்டர்ல எழுதுறோம். லாஸ்ட் உங்களுக்கு மீட்டர்ல வரும். சரியா? அவ மில்லிக்கு பதிலாக 10/3 போட்டேன். தெளிவாய் உங்களுக்கு தெளிவாய்க்கும் நினைக்கிறேன். இப்ப இந்த 4 மைக்ரோமீட்டரை மீட்டருக்கு மாத்துறோம். சோ 4 அப்படியே இருக்க இங்க பாருங்க மைக்ரோன்னு சொன்னா 10/6. சோ இந்த மைக்ரோக்கு பதிலாக 10/6 போடுவோம். இந்த மீட்டர் அப்படி போடுவோம். விளங்கா? மைக்ரோமீட்டரை மீட்டருக்கு மாத்துறோம். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயம், இதை நீங்க செஞ்சுக்கணும். இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா வர்க்கம் உள்ளதை எப்படி டீல் பண்றதுன்னு பார்ப்போம். சரியா? இந்த 4 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படியே இருக்கட்டும். இதை எப்படி மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்துறதுன்னு பார்ப்போம். 4 அப்படியே இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சென்டிமீட்டர் இதுதானே. சென்டின்னு சொன்னா 10/2. சென்டின்னு சொன்னா 10/2. சோ 10/2 போடுங்க. இந்த சென்டில வர்க்கம், அதாவது சென்டிமீட்டர் மாதிரி 2 இருக்குது. சோ வர்க்கத்தை போட்டு இங்க மீட்டர் வர்க்கத்தை போட்டு விளங்க உங்களுக்கு விஷயம். சென்டின்னு சொன்னா 10/2. இந்த சென்டி மாதிரி 2 இருக்குதான் மீட்டர். சோ 4 தர 10/2 வர்க்கம் 10/4 மீட்டர் வர்க்கம். சோ நாங்க மீட்டர் வர்க்கத்துல கொடுக்கிறோம். உங்களுக்கு விளங்குதா? வர்க்கம் கணம் வந்தாலும் மட்டும் சரி. சரியா? நாங்க இதை கணத்துல போட்டு பார்ப்போம் எப்படி செய்யுது. வர்க்கம் தெரியல, கணம், இதை மீட்டர் கணக்குல செய்யும். கவனிங்க 6 மில்லின்னு சொன்னாங்க தெரியும் 10/3. மில்லின்னு சொன்னாங்க தெரியும் 10/3. இந்த 10/3 மாதிரி 3 அங்க இருக்கிறோம். இங்க மீட்டர் கணக்கு அப்படி போடும். விளங்குதா விஷயம்? இங்க 2ங்கிறதுனால நான் 2 போட்டேன். இங்க 3 இருக்கிறதுனால மில்லிய மாதிரி 3 போட்டீங்க. சோ 6 தர 10/3 இருக்குது. சோ 10/3 3 மடங்கு 10/9 இங்க மீட்டர் கணக்கு. இது விளங்குச்சா? இதுதான் உங்களுக்கு மெயின் ஐடியா. இதை நீங்க தெளிவா எடுத்துக்கோ. இந்த கேள்வியை செய்யறதுக்கு முன்னுக்கு மீட்டர்ல இப்ப நான் உங்களுக்கு சென்டிமீட்டர்ல உள்ளதை மீட்டருக்கு மாத்துறது எப்படின்னு சொல்லி, மில்லிமீட்டர்ல உள்ளதை மீட்டருக்கு மாத்திரை எப்படி, மைக்ரோமீட்டர் உள்ளதை மீட்டருக்கு மாத்திரை எப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து சென்டிமீட்டர் கியூப்ல உள்ள சென்டிமீட்டர் வர்க்கத்துல உள்ளதை எப்படி மீட்டர் வர்க்கம், மில்லிமீட்டர் கியூப்ல உள்ளது அதாவது கனமூலத்தில் உள்ளதை எப்படி மீட்டர் கணத்துக்கு மாத்துறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், மீட்டர்ல இருந்தா எப்படி சென்டிமீட்டருக்கு மாத்துறது, மீட்டர்ல இருந்தா எப்படி மில்லிமீட்டருக்கு மாத்துறது, மீட்டர்ல இருந்தா எப்படி மைக்ரோமீட்டருக்கு மாத்துறது, அதே சந்தர்ப்பத்துல மீட்டர் வர்க்கத்துல இருந்தா எப்படி சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு மாத்துறது, மீட்டர் கணத்துல இருந்தா எப்படி மில்லிமீட்டர் கணத்துக்கு மாத்துறது. இது சார்பான ஒரு ஐடியா இருக்கும். சரி, அதாவது ஒரு மனசுல ஒரு குழப்பமையும். இதை நாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சரியா? அதை செஞ்சுட்டு இந்த கேள்விக்கு வரும். சரியா? நான் இதை அழிச்சு கொள்றேன். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி இருப்பீங்க. சரி, நோட் பண்ணாட்டி ஸ்டாப் பண்ணி நீங்க இதை நோட் பண்ணிக்கோ. ரைட். இப்ப நான் அந்த கேள்விக்கு வரும். இப்போ ஒரு 4 மீட்டர் பண்ணிக்கிறாங்க. இதை நாம சென்டிமீட்டர்ல கொடுக்கணும். ரெண்டாவது கேள்வி 5 மீட்டர் தந்திக்கிறாங்க. இதை நாங்க மில்லி மீட்டர்ல கொடுக்கணும். மூணாவது கேள்வி 9 மீட்டர் தந்திக்கிறாங்க. இதை நாங்க மைக்ரோ மீட்டர்ல கொடுக்கணும். அடுத்தது நாலாவது ஒரு கேள்வி, ஒரு 10 மீட்டர் வர்க்கம் இருக்குது. இத சென்டிமீட்டர் வர்க்கத்துல கொடுக்கணும்.
15 மீட்டர் கனம் இது. இதை நாங்க மில்லி மீட்டர் கியூப்ல கொடுக்கும். சரியா? இதாங்க 5 கேள்வி. இதை நாங்க எப்படி செய்யறோம் பார்த்துட்டு இந்த கேள்வி. சரியா? ஒரு நியாயம் தானே, நீங்க கிடைக்கிற நியாயம் தானே. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் மில்லிமீட்டர் உள்ளதை மீட்டருக்கு மாத்திரு, மைக்ரோமீட்டர் வந்து மைக்ரோமீட்டர்ல உள்ளதை மீட்டருக்கு மாத்திர சொல்லி. இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்க மீட்டர்ல உள்ளதை மைக்ரோமீட்டருக்கு எப்படி மாத்திரு, மீட்டர்ல உள்ளதை மில்லிமீட்டருக்கு எப்படி மாத்திரு. சரி, அது நியாயமான கேள்வி நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாத்துறதுக்கு இந்த 4 மீட்டரை நாங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது, ஆனா சென்டிமீட்டருக்கு மாறணும். இதுதான் எங்களோட தேரி. சரி, எதுவுமே கை வைக்க கூடாது, ஈக்கிறது அப்படியே சென்டிமீட்டருக்கு மாற்றணும். இப்ப 4 மீட்டர் அப்படியே ஈக்கட்டும். இப்ப 4 மீட்டர் அப்படியே ஈக்கட்டும். இப்ப சென்டினா உங்களுக்கு தெரியும், சென்டினா 10/2. சோ இந்த சென்டிமீட்டர் வரணும். சோ நான் 10/2 பெருக்குறேன். இப்ப பாருங்க, எங்களுக்கு 4 தான் இருந்தது. இந்த 10/2 எட் பண்ணதுனால புதுசா ஒண்ணு எட் ஆகிடும். அப்படி புதுசா ஒண்ணு எட் ஆக கூடாது. சோ நான் என்ன செய்வேன், 10/2 பெருக்குன மாதிரி 10/2 பிரிச்சு கொள்ளும். இப்ப பாருங்க, இந்த வேலையை நான் செஞ்சேன். இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த 4க்கு நான் ஏதாவது செஞ்சிக்கிறேன்னா, 4க்கு நான் ஒண்ணுமே செய்யல. ஏன்? 10/2 பெருக்கி 10/2 பிரிச்சா இது ரெண்டுமே ஒட்டா வெட்டுப்பட போகுது. நான் சோ இந்த சமன்பாட்டுக்கு நான் ஒண்ணுமே செய்யல. சோ இங்க மீட்டர் அப்படி கொடுக்கும். இப்ப தெளிவா பாருங்க, இந்த 10/2 என்று சொல்றது 10/2 என்று சொல்றது சென்டி. சோ சென்ட்ரி மீட்டர் வந்து, சோ இந்த 4 அப்படியே இங்க கீழே இருந்த 10/2 மேல வந்தா 10/2 மாற போகுது. இந்த 10/2 மீட்டரை நாங்க சென்டிமீட்டர் போடுறோம். விளைஞ்சுதா? நாங்க ஒண்ணுமே செய்யல, ஆனா சென்டிமீட்டருக்கு மாத்திக்கிறோம். விளைஞ்சா? இப்ப மீட்டரை மில்லிமீட்டருக்கு மாத்துறோம். இது விளங்கினாலுங்க இதை கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி முடிஞ்சு இந்த கேள்வி பாருங்க. சரி, இப்ப நான் செய்ய ஸ்டார்ட் பண்றேன். இப்ப 5 மீட்டர் இருக்கு. இந்த 5 மீட்டரை மில்லிமீட்டர்ல நான் மாற்றணும். சோ 5 அப்படியே இருக்கு. எங்களுக்கு மில்லிமீட்டர் தேவை. மில்லின்னு சொல்றது 10/3. நாங்க இந்த சமன்பாட்டுல ஒண்ணுமே செய்யக்கூடாது. சோ 10/3 பெருக்குன மாதிரி 10/3 பிரிச்சு கொள்ளும். சோ இந்த மீட்டர் அப்படி இருக்கு. சரியா? எங்களுக்கு தெரியும் 10/3 மீட்டர்னு சொல்றது மில்லி மீட்டரை குறிக்கும். மில்லி மீட்டரை குறிக்கும். சோ இங்க 5 அப்படியே இருக்கு. சோ இங்க 5 அப்படியே இருக்கு. 10/3 கீழே இருக்குது. இதை நாங்க மேல கொண்டு வருவோம். சோ 13 அப்படி இருக்குது. இந்த கீழே உள்ள 3 நாங்க மேல எடுத்தோம். இந்த 10/3 மீட்டரை மில்லி மீட்டர் நாங்க எழுதி 10/3 மீட்டரை மில்லி மீட்டர் எழுதிக்கணும். விளைஞ்சுதா? இப்ப இந்த 9 மீட்டரை மைக்ரோமீட்டர் மாற்றணும். இதுவும் இலகுவான வழி. 9 அப்படியே போகுது. எங்களுக்கு மைக்ரோனா தெரியும் 10/6. சோ இப்ப நாங்க சமன்பாட்டுல தடங்கள் ஒன்று செஞ்சுக்கிறோம். அந்த தடங்களை இல்லாமல் ஆக்கணும். சோ கீழையும் 10/6 பெருக்கி மீட்டர் போடும். எங்களுக்கு தெரியும் 10/6 மீட்டர்னு சொல்றது மைக்ரோமீட்டர். 10/6 மீட்டர்னு சொல்றது 10/6 மீட்டர்னு சொல்றது மைக்ரோமீட்டர். சோ 9 அப்படியே இருக்க கீழே உள்ள 10/6 மேல வந்தா 10/6 மாற போகுது. மைக்ரோமீட்டர். விளைஞ்சுதா? இப்படிதான் நாங்க இந்த 10 அடுக்குகள் 1 வாரத்தையும், அதாவது சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டரை மாத்திரம். இதெல்லாம் உங்களுக்கு குழப்பம் இல்லை. இப்ப நாங்க வர்க்கத்தை டீல் பண்ணோம். பாருங்க, 10 மீட்டர் வர்க்கம் இது சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு மாற்றும். எனக்கு தெரியும் 10 அப்படி மீட்டர் வர்க்கம் இது. ஆனா எங்க சென்டிமீட்டர் வர்க்கம் மாற்றும். எங்களுக்கு தெரியும் சென்டின்னு சொல்றது 10/2. சென்டிமீட்டர் வர்க்கம் இருக்குது. சோ நாம 10/4 போட்டுக்கணும். கீழையும் இந்த சமன்பாட்டுல தடங்கள் வந்ததுனால 10/4 போட்டு மீட்டர் வர்க்கம் போட்டுக்கணும். எங்களுக்கு தெரியும் 10/4 மீட்டர் வர்க்கத்தை சென்டிமீட்டர் வர்க்கம் சொல்லலாம். சோ 10 இங்க இருக்குது. கீழே இருந்து மேல கொண்டு வந்தா இந்த 10/4 14 மாறும். இங்க ஒரு 10 இருக்குது. சோ 15. சோ 1 தர 15 சென்டிமீட்டர் வர்க்கம்.
விளங்கிச்சா? இப்படிதான் இந்த கேள்வி சரி. இப்போ இந்த அஞ்சாவது கேள்வி பாருங்க. 15 அப்படியே இருக்க மீட்டர் கியூப்ல இருந்து மில்லிமீட்டர் கியூப் மாற்றும். மில்லிமீட்டர் சொல்றது 10⁻3 10⁻3 3 மடங்கு. சோ நான் டைரக்டா 10⁻9 போறேன். சோ இங்க ஒரு தடங்கள் வந்திக்குது. இந்த தடங்களை இல்லாமல் ஆகும் 10⁻9 ஆல கீழே பெருக்கிக் கொள்றேன் மீட்டர் கியூப். சோ உங்களுக்கு தெரியும் இந்த 10⁻9 மீட்டர் வர்க்கத்தை நாங்க மில்லிமீட்டர் கியூப்னு சொல்லலாம். மில்லிமீட்டர் கியூப்னு சொல்லலாம். இதை நான் அழிச்சு கொள்றேன். அடுத்து நாம பார்ப்போம். 15 அப்படியே இருக்கு. இந்த 10⁻9 கீழே இதை நாம மேல கொண்டு வருவோம். சோ 10⁻9 இந்த 10⁻9 மீட்டர் கியூப் பதிலாக மில்லிமீட்டர் கியூப் போடுறோம். சோ நாம 15 மீட்டர் கியூப் மில்லிமீட்டர் கியூப் மாத்திக்கலாம். இது விளங்குதா? இதுதான் அலகு மாற்றத்தோட பேசிக் கான்செப்ட். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு நாம எப்படி டைரக்டா மீட்டர்ல இருந்து நான் மில்லிமீட்டருக்கு மாத்தணும். அடுத்தது மீட்டர் கியூப்ல இருந்து மில்லிமீட்டர் கியூப் மாத்தணும். இப்ப சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து டெசிமீட்டர் கியூப் மாத்துறது, டெசிமீட்டர் கியூப்ல இருந்து சென்டிமீட்டர் கியூப் மாத்துறது, இது ரிலேட்டடா நாம பார்க்க போறோம். சரி, ரைட். இப்போ நாங்க இவ்வளவு நேரம் செஞ்சது எல்லாமே இத மாத்துறதுக்காகத்தான் நாங்க இவ்வளவு நேரம் செஞ்சது இல்லை. இப்போ நாங்க இவ்வளவு நேரம் செஞ்சது மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றணும், மீட்டர் வர்க்கத்தை சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு மாற்றணும். இதை செஞ்சோம். அடுத்தது நான் ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன். சென்டிமீட்டர்ல உள்ளதை மீட்டருக்கு மாற்றணும், சென்டிமீட்டர் வர்க்கத்தில் உள்ளதை மீட்டர் வர்க்கத்துக்கு மாற்றணும். இது ரிலேட்டடா நாங்கள் எல்லாத்தையும் செய்யும். இப்போ உள்ளதை பாருங்க. சென்டிமீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணத்துக்கு இங்க மாற்ற சொல்லி. இது ஐடியா என்னன்னா, முதலாவது சென்டிமீட்டர் கணத்தை நாங்க மீட்டர் கணத்துக்கு மாற்றணும். இதுக்கப்புறம் இந்த மீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்றணும். இதாங்க ரூல்ஸ். சரியா? இதைத்தான் நாங்க இந்த கேள்வியில செய்ய போறோம். இது செஞ்சு முடிஞ்சு நாங்க ஒரு ஷார்ட்கட் மாதிரி பார்ப்போம். அதை பாக்ஸ் அடிச்சு தருவேன். அதை தான் நீங்க இதுக்கு பிறகு யூஸ் பண்ணணும். சரியா? அதை நீங்க ஃபெமிலியர் பண்ணிக்கணும். பெருசா நீங்க செஞ்சுட்டு போகிறதுல அது உங்களுக்கு விளங்கும். சரியா? நான் முதல்ல இதை செய்வேன். இப்ப கவனிங்க, நான் இந்த சென்டிமீட்டர் கணத்தை முதலாவது மீட்டர் கணத்துக்கு மாற்ற போறேன். 15 சென்டின்னு சொல்றது 10⁻2 இதுல 3 இருக்குது. சோ கணம் மீட்டர் கணம். சோ 15 தர 10⁻6 மீட்டர் கணம். சோ நான் மீட்டர் கணத்துக்கு மாத்திட்டேன். இப்போ இந்த மீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்துவோம். கவனிங்க, 15 தர 10⁻6 இங்க மீட்டர் கணம் அப்படியே இருக்கு. எங்களுக்கு தெரியும் டெசின்னு சொல்றது 10⁻1 10⁻1 டெசின்னு சொல்றது 10⁻1. இப்போ இந்த மீட்டர் கணத்துல நாங்க மாற்றீடு செய்ய போறோம். அதுக்கான தீர்வையும் நாங்க கொடுக்கிறோம். 10⁻1 டெசி, டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும், கணம் மாத்தும். சோ இங்க நாங்க புதுசா எட் பண்ணதுனால அதை இல்லாம மாத்தணும். சோ 10⁻1 கணத்தால கீழே பிரிக்கும். சோ நான் இந்த சமன்பாட்டுல எந்த மாற்றமும் செய்யும். இந்த மீட்டர் கணத்தை நான் இங்க போட்டுக்கிறேன். சரியா? இப்ப இது அவ்வளோத்தையும் சேர்த்து நாங்க டெசிமீட்டர் கணம்னு சொல்லலாம். டெசிமீட்டர் கணம் சொல்லலாம். இங்க 15 அப்படியே இருக்க, இந்த 10⁻6 கீழே 10⁻3. சோ மேல 10⁻3 பேலன்ஸ். இதை நாங்க டெசிமீட்டர் கணம்னு சொல்லலாம். சோ சென்டிமீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணத்துல மாத்திக்கலாம். சரியா? இப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு கால்குலேஷன் செய்யறது பெரிய ஒரு வேலை. இதுல நம்ம இவ்வளோ டைம் செலவழிக்கணுமா? செலவழிக்க தேவையில்லை. சோ இதுக்காக நான் ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டு, அதாவது சின்ன ஒரு பாக்ஸ் அடிச்சு போட்டு தருவேன். சென்டிமீட்டர் கியூபை எப்படி டெசிமீட்டர் கியூபா மாத்துறது, டெசிமீட்டர் கியூபை எப்படி சென்டிமீட்டர் கியூபா மாத்துறது. சரியா? இப்ப கவனிங்க, இங்க சென்டிமீட்டர் கணம், இங்க டெசிமீட்டர் கணம். இதை எப்படி மாத்துறது? அதாவது சென்டிமீட்டர் கணத்துல இருந்து டெசிமீட்டர் கணம், இங்க டெசிமீட்டர் கணத்துல இருந்து சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர் கணத்துல இருந்து டெசிமீட்டர் கணமா மாத்துறதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது. 10⁻3 பெருக்கும். சென்டில இருந்து டெசிக்கு மாறு. டெசில இருந்து சென்டிமீட்டர் கணத்துக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும்னா 10⁻3 பெருக்கும். இங்க 10⁻3,
இங்க 13. இதாங்க ஷார்ட் ஐடியா. இதை நீங்க தெளிவா உங்களோட மனசுல வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஷார்ட் கட். இதையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இதான் என்னோட ஐடியா. இப்ப பாருங்க, இந்த மெத்தட்ல செய்யாம இந்த ஷார்ட் ஐடியா இப்ப சென்டிமீட்டர் கியூப் டெசிமீட்டர் கியூப் மாத்தலாம். இங்க 15 சென்டிமீட்டர் கியூப் 15 சென்டிமீட்டர் கியூப். சோ சென்டிமீட்டர் கியூபை நான் டெசிமீட்டர் கியூப் மாத்தணும். 15 அப்படியே இருக்கு. சென்டிமீட்டர் கியூபை டெசிமீட்டர் கியூப் மாத்துறதுக்கு 15/3 டெசிமீட்டர். பாருங்க, இவ்வளோ பெரிய வேலை செய்யாம ஒரு சின்ன ஐடியால இங்க வந்து இதான் ஷார்ட் கட். இதை நீங்க தெளிவா விளங்கி வச்சுக்கோங்க. உங்களோட கேள்விகள்ல இலகுவாய். சரியா? ரைட். இதை நீங்க விளங்கி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு விளங்குனா இதுல கேள்விகள் தரப்படும். சரியா? கேள்விகள் நான் போடுவேன். அந்த கேள்விகளை செஞ்சுட்டு அடுத்த வீடியோல நான் ரைட். இந்த வீடியோல இந்த அழகு மாற்றம் சார்பான கேள்விகளை எப்படி செய்யறது இதை நான் பார்க்கலாம். ரைட். இந்த கேள்விகளை நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னுக்கு செஞ்சுட்டீங்க. செஞ்சதுக்கு பிறகு நீங்க செய்ய இல்லாட்டி இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு முன்னுக்கு இந்த கேள்விகள் போடப்பட்டிருக்கும். இந்த கேள்வியை செய்யுங்க. செஞ்சதுக்கு பிறகு வீடியோக்குள்ள வாங்க. இது செஞ்சு பார்த்து வீடியோக்குள்ள வந்தா உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். இப்ப பாருங்க, முதலாவது கேள்வி சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றணும். ஸோ 1 சென்டிமீட்டரை நாங்கள் மீட்டருக்கு மாற்றணும். சென்டின்னு சொன்னா 10/2. ஸோ 1 தர சென்ட்ரிக்காக 10/2 மீட்டர் அப்படியே வரும். விளங்கா? மீட்டருக்கு மாற்றிடும். இப்ப 1 கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றிட்டோம். கிலோன்னு சொல்றது 13. ஸோ 1 தர கிலோக்கு பதிலாக 13 மீட்டர் அப்படி வரும். இது விளங்குதா? இதாங்க லேசியான கேள்வி. அடுத்தது சென்டிமீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்திட்டோம். எங்களுக்கு தெரியும் 1 அப்படி இருக்கட்டும். சென்டின்னு சொல்றது 10/2. இங்க வர்க்கம் நீக்குது. சோ இதுட வர்க்கம் இன்டு மீட்டர் வர்க்கம். சோ இந்த மீட்டர் வர்க்கத்துக்கு நான் மாத்த சொல்லிக்குது. சோ 1 தர 10/2 வர்க்கம் 10/4 மீட்டர் வர்க்கம். விளையாச்சுட்டா? மூணாவது கேள்வி. இப்ப நாலாவது கேள்வி. மில்லிமீட்டர் கணத்து இங்க கணம் இங்க தெளிவாயிக்கணும். மீட்டர் கணத்துக்கு மாத்திட்டோம். சோ 1 சோ இங்க 2 இருக்கு தெளிவாயிங்க. 2 தர மில்லின்னு சொல்றது 10/3. இதுல கணம். சோ இதுல கணம் இங்க மீட்டர் கணம் வரும். சோ 2 தர 10/3 10/9 மீட்டர் கணம். விளங்குதா? இப்படிதான் இந்த மீட்டர் கணத்துக்கு மாற்று. அடுத்தது சென்டிமீட்டர் கணத்து. சென்டிமீட்டர் கணத்து மீட்டர் கணத்துக்கு மாத்திட்டோம். கவனிங்க, இங்க 5 இருக்கிறதுனால 5 அப்படியே போகும். சென்டின்னு சொல்றது 10/2. இந்த சென்டிமீட்டர் தான் கணம். கணம்னு சொல்றது 3 மீட்டர். விளங்குச்சா? போட்டது விளங்குச்சா? 5 தர 10/2 3 10/6 போடுவோம். இங்க மீட்டர் கணம். விளங்குச்சா? செஞ்சது. இதுதான் எங்க முதல் 5 கேள்விக்குள்ள ஆன்சர். ரைட். இப்ப 6வது கேள்வியை பாருங்க. நான் 6வது கேள்வி 7 8 நான் அங்கிட்டு இருக்கேன். இடம் பக்கம் இருக்கிறதுனால 12 டெசிமீட்டர் கணத்தை மீட்டர் கணமா மாற்றணும். 12 அப்படியே போடுங்க. இது 6வது கேள்வி. 12 அப்படியே போடுங்க. டெசிமீட்டர் கணத்தை மீட்டர் கணத்துக்கு மாற்றணும். டெசின்னு சொல்றது 10/1. கணம்னு சொல்றதுனால கணம் போடுங்க. இங்க மீட்டர். சோ 12 தர 10/3 10/3 மீட்டர். விளைஞ்சுதான் உங்களுக்கு. இதான் இலப்பானது. அப்ப நாங்க 6 கேள்விகளை முடிச்சிட்டோம். இப்ப 7வது கேள்வி கவனமாய். சென்டிமீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும். நான் உங்களுக்கு சொல்லி தந்த ஒரு ஷார்ட் கட். சென்டிமீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணமா மாத்துறது. இதுக்கு நான் சொல்லி தந்தேன் 10/3 பெருக்கும்.
அதே சந்தர்ப்பத்தில் டெசிமீட்டர் கணக்கு சென்டிமீட்டர் கணக்குக்கு மாற்றுறதுக்கு 10 ஆளுக்கு. இதுதான் எங்களோட ஷார்ட்கட்னு சொல்லி நான் சொல்லி. இப்ப 7வது கேள்வியை பாருங்க. 7வது கேள்வி 8 சென்டிமீட்டர் கணத்தை டெசிமீட்டருக்கு மாற்றணும். 8 சென்டிமீட்டர் கணக்கு. ஸோ சென்டிமீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்றணுமா? ஸோ 8 தர ஸோ 10 இருக்குதுங்க டெசிமீட்டர் கணக்கு. பாருங்க ஷார்ட்டா ஆன்சர் எடுத்துக்கீங்க. இல்லாட்டி நீங்க எவ்வளவு பெரிய சுத்துக்கு போகணும் சரியா? அதனால தெளிவா இந்த ஷார்ட் கட்டுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன விஷயம். நீங்க எவ்வளவு விஷயங்களை ஞாபகம் வைக்கிறீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 8வது கேள்வி பாருங்க. இங்க டெசிமீட்டர் கணத்தை சென்டிமீட்டர் கணத்துக்கு மாற்ற சொல்லிருக்கோம். ஸோ 20 டெசிமீட்டர் கணக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருந்து இங்க வரும், இங்க இருந்து இங்க வரும். ஸோ நம்ம 13 அளவுக்கு இருக்கும். ஸோ 20 சென்டிமீட்டர் கணமா மாத்திரதா 13 சென்டிமீட்டர். இதை நாங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 எடுத்துட்டு இதை இதோட சேர்த்துருவோம். 14 சென்டிமீட்டர் கணக்கு. விளைஞ்சுதா? சரியா? உதாரணத்துக்கு நான் சில கேள்விகளை உங்களுக்கு தான் நீங்க சரியா இது ரிலேட்டடா நீங்க ஓனா ட்ரை பண்ணி பாருங்க சரியா? நான் தந்த கேள்விகளோட மட்டும் நிக்காம நீங்களும் ஓனா பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களும் ஓனா பிராக்டிஸ் பண்ணா நீங்க நல்ல மார்க்ஸ்க்கு போகணும் சரியா? அப்ப நாம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.